எல்லாருமே கண்டிப்பாக தேர்டு ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தேர்டு ப்ரோமோவில் மிகப்பெரிய ஒரு வருவல் யாரை வந்து வறுத்துருக்காங்க, யாரை வறுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி நம்ம ஜெஃப்ரி அவர்களை வந்து வறுத்துருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து ட்விஸ்ட்டே. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் வீக்கில் வந்து பயங்கரமான இந்த டாஸ்க் வந்து போச்சு, மேனேஜர்ஸ் வர்சஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்து போச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒர்க்கர்ஸ் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து டேரக்ட் நாமினேஷன் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து கொண்டு போகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ஒரு மணி செலக்ட் செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துட்டார். இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் மேனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உயரிய பதவியில் வந்திருக்காங்களா, இவங்க அணியிலேருந்து ஒருத்தங்க வந்து வரணும். ஸோ அவங்களுக்கு வந்து நோ எலிமினேஷன் பாஸ் அப்படின்னு வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸ் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு முடிவை வந்து எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னதுனால அதன் அடிப்படையில் எல்லாருமே குரூப் டிஸ்கஷனில் சிறப்பாக விளையாடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரியை வந்து செலக்ட் பண்ணி அவருக்கு நோ எலிமினேஷன் பாஸ் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து கொடுத்தாங்க. ஸோ இதை தான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. நம்ம இவருக்கு ஜெஃப்ரிக்கு நோ எலிமினேஷன் பாஸ் போன போதே சோஷியல் மீடியாவிலே வந்து நிறைய பேர் வந்து கண்டனங்களை வந்து தெரிவித்தாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பரபரப்பாக வந்து பேசப்படுது. ஏன் அப்படின்னா அந்த மேனேஜர்ஸ் டீமில் சிறப்பாக விளையாடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தீபக் நல்லா ப்ளே பண்ணார், மஞ்சரி சிறப்பாக வந்து ப்ளே பண்ணாங்க. அதேமாதிரி முத்து இருந்த வரைக்குமே முத்து வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். அதுமாதிரி பவியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி அத்தனை பேர் நல்லா சிறப்பாக விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த மத்தியில் இவருக்கு ஜெஃப்ரிக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசினாங்க. ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்களும் வந்து எடுத்து பேசியிருக்காரு. ஜெஃப்ரி, உனக்கே தெரியுமா நீ வந்து நல்லா விளையாடினா, உனக்கு மனசில் வந்து தோணுதா நம்ம வந்து கரெக்டாக தான் விளையாடணும், நம்மளுக்கு வந்து கிடைச்சது நல்லது தான், அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா, உன் மனசாட்சி அறிஞ்சு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நம்ம ஜெஃப்ரி வந்து திருன்னு முடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக ஜெஃப்ரிக்கு அந்த ஒரு பாஸ் போகுது அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணமான 2 புள்ளிகள். ஒன்று அருண், இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்யா. ஸோ இவங்க 2 பேரும் எடுத்த அந்த டிசிஷன் தான் ஒட்டுமொத்த டீமையுமே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே மண்டையை கழுவக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து மாறிப்போச்சுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீபக் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போய் அதுக்கப்புறம் யூட்டன் அடித்து வந்து ஜெஃப்ரிக்கிட்ட வந்து நின்ட்டார். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தர்ஷிகா வந்து அப்படியே வந்து எங்கேயோ சுற்றி போகிறா அப்படி போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி வந்து ஜெஃப்ரிக்கிட்ட நின்ட்டாங்க. இவங்கெல்லாம் போயிட்டாங்க, நம்மளும் வந்து ஒரு பக்கம் போகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவியும் வந்து ஒரு பக்கம் சுற்றி போய் கடைசியில் வந்து ஜெஃப்கிட்ட வந்து நின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்கிட்ட வந்து உனக்கு என்னுடைய ஆதரவு தெரிவிக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்படி வந்து நின்ட்டாங்க. ஆனால் இத்தனை பேர் வந்து தங்களுடைய அந்த ஓட்டிங்ஸை வந்து ஜெஃப்ரி கொண்டு போனாலுமே அந்த இடத்துல இவங்க மஞ்சரி அவர்கள் வந்து சிறப்பாக பேசின அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நான் சிறப்பாக வந்து விளையாடி இருக்கேன், நான் இதற்காக வந்து இருக்கேன், அதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ஸோ அந்த டாஸ்கில் என்னோடய முழு எஃபோர்ட் வந்து போகிறேன். அந்த முழு எஃபோர்ட்டுக்கான பலனாக எது கிடைக்குமோ அது வந்து கிடைக்கணும், அதை வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து விளையாடுகின்றப்ப அந்த பாஸ் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா என்னுடைய அந்த என்ன சொல்கிறது அர்ப்பணிப்புக்கு கிடைத்த பரிசாக வந்து நான் நினைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வந்து அருமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லாருடைய ஓட்டுக்களும் வந்து ஜெஃப்ரி மேலே வந்து இருந்ததுனால அந்த பாஸ் வந்து அவங்க கைக்கு வந்து போய் சேர்ந்தது. அதுக்கப்புறமா ஜெஃப்ரிக்கு அந்த பாஸ் போனதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்ச அப்புறமா கூட பார்த்தீங்க அப்படின்னா பவிக்கிட்ட நம்ம ராணுவ வந்து பேசுவார். என்ன பவி, எப்படி வந்து ஜெஃப்ரிக்கு வந்து விட்டு கொடுத்தீங்க, வீட்டில் வந்து நல்லா ப்ளே பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்களே, நீங்களாம் நல்லா தானே விளையாடுனீங்க, நீங்கள் வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்டா நீ வேறு காண்டி ஏற்றுற அப்படி கேட்டோன்னே தூக்கி கொடுத்துருவாங்க பாரு, உங்களுக்கு இங்கே வாய் விட தெரியுது என்ன பவி, உங்களுக்கு இங்கே பேச தெரியுது, ராணுவக்கிட்ட பேச தெரியுது, அந்த வாய் அங்கே விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கொலாப்ஸே ஆகிருக்கும், எல்லாத்துடைய அந்த மைண்ட் தாட்டே வந்து மாறி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து ஸ்மூத்தாக வந்து பேசிட்டு ஜெஃப் சூப்பர்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு பக்கமாக சாஞ்சு போனீங்களா, அது உங்கள் தப்பு தான். அதே மாதிரி இவங்க மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இவர் முத்துக்கு பண்ண ரஞ்சித் வந்து பேசுவாங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா ப்ளே பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்போது தீபக் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்தார், மஞ்சரி வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களில் யாராவது ஒருத்தவங்களுக்கு போயிருந்தால் கூட வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொன்னாங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு. என்னென்னு கேட்குறாரு அப்படின்னா அவங்க எல்லோரும் வந்து உனக்கு வந்து கொடுத்தாங்களா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உன்னையை வந்து பாவம் பார்க்குறாங்க, உன்னை பாவம் பார்த்ததுனால தான் உனக்கு வந்து கொடுத்தாங்களே தவிர நீ வந்து சிறப்பாக விளையாடணும்னு சொல்லிட்டு உனக்கு வந்து யாருமே வந்து கொடுக்கல. ஸோ இங்கே வந்து ஒரு அரசியல் இருக்குது, எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குது, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு உள்குத்து அரசியல் இருக்குது, அந்த அரசியலில் நீ பலி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியை வந்து ஒரு குத்தினுக்கிறாரு. ஜெஃப்ரி நினைக்குவான், ஏன்டா டே நான் பாட்டு ஏதோ கடந்தேன், கடைசியில் எல்லோரும் சேர்ந்து என்னையை சேர்த்து குத்தி விட்டு இந்த ஆள் வந்து
ஏற்றுறான்ட்ட, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து புலம்பாருன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ஜெஃப்ரியை வருத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் போடுங்க.